ஹலோ கைஸ். இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் பார்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து இந்தியன் சோஷியாலஜி, சாரி சைக்காலஜி, டெவலப்மெண்ட் இன் இந்தியன் சைக்காலஜி. ஓகே, சைக்காலஜி இன் இந்தியா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இவ்வளோ தூரம் நம்ம இந்த இந்த சப் டாபிக் முன்னாடி வரைக்கும் பார்த்தது எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சரில், அதாவது அமெரிக்கா, யூஎஸ் அந்த மாதிரி சைடில் நம்ம பார்த்தது டெவலப்மெண்ட்ஸ். அதுவே நம்ம இப்போ இங்கே வந்திருக்கிறது வந்து இந்தியன் சைக்காலஜி development in Indian development of psychology in India. Okay, so the modern era of Indian psychology began in the Department of Philosophy at Calcutta University, where the first syllabus of experimental psychology was introduced, and the first psychological lab was established in 1915. Okay, just ஓகே. அதாவது எப்படின்னா, நம்ம மாடர்ன் எராவோட இந்தியன் சைக்காலஜி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிலாசபிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. சைக்காலஜி வந்து ஃபஸ்ட் ஃபிலாசபியில் இருந்துச்சு. ஸோ ஃபிலாசபிலேருந்து தான் சைக்காலஜி வந்துச்சு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிலாசபி இந்தியாவில் இருக்கிற ஒரு கல்கட்டா யூனிவர்சிட்டியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிலாசபிலேருந்து ஃபஸ்ட்டு சிலபஸ் எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜின்னு ஃபஸ்ட்டு சிலபஸை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா and the first psychological laboratory was established in 1915. ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கல் லேப் வந்து இந்தியாவில் 1915 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறமா கால்கட்டா யூனிவர்சிட்டி ஸ்டார்டட் த ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி இன் தி இயர் 1916. 1915 வந்து சைக்காலஜிக்கல் லேபரட்டரி வந்துச்சு. ஆனால் கால்கட்டா யூனிவர்சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜின்னு கிரியேட் பண்ணி உள்ளே கொண்டு வந்தது வந்து 1916 தான் கொண்டு வந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறமா and another department of applied psychology in 1938. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்டடி வரும், சைக்காலஜி என்னன்னு மட்டும் படிக்கிறது தான் ஒரு இது பார்த்தோம். அதுக்கப்புறமா இப்போ அதுக்கப்புறமா அப்ளைடு சைக்காலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அதை வந்து 1938 கொண்டு வந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து influenced by Indian psychologist Dr. N.N. Sengupta, who was trained in USA in the experimental tradition of Wundt. அதாவது இந்தியன் சோஷியாலஜிஸ்ட். ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ் பை த இந்தியன் சோஷியாலஜிஸ்ட் டாக்டர் N.N. சென்குப்தா. இவர் வந்து யூஎஸ்ஏல ட்ரெடிஷ்னல் எக்ஸ்பெரிமெண்ட்ன்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கடியில் வூண்ட் கடியில் அவர் வேலை பார்த்து படித்தார். ஓகே, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவர் படிச்சுக்கிட்டார். ஸோ கால்கட்டா யூனிவர்சிட்டி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு தெரியல. கால்கட்டா யூனிவர்சிட்டியில் வந்து டாக்டர் N.N. சென்குப்தா வந்து அங்கே அவர்னால தான் அந்த கால்கட்டா யூனிவர்சிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. அதாவது இந்த மாதிரி தான் படிக்கணும், இந்த மாதிரி தான் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, டாக்டர் N.N. சென்குப்தா வந்து ட்ரெடிஷ்னல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மூணுட்டு ஒரு இதை எடுத்துட்டு வந்தார், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு அடியில் படித்து வந்தவர் தான் டாக்டர் N.N. சென்குப்தா. அவர் வந்து திரும்பி இந்தியாவுக்கு வந்து இந்த கால்கட்டா யூனிவர்சிட்டியில் அவர் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா அப்ளைட் சைக்காலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்தார். ஓகே, நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஜி போஸ் வாஸ் ட்ரெயின்ட் அண்ட் இன் Freudian psychoanalysis, another area which influenced the early development of psychology in India. அதாவது ப்ரொஃபஸர் ஜி போஸ் இருக்கார்ல, அவர் வந்து ஃப்ரூடியன் சைக்கோ அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சைக்கோ அனாலிசிஸ் படித்தாங்க. ஸோ அந்த இதுக்கு அடியில் படித்து அவர் வந்து ஏர்லி டெவலப்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி இன் இந்தியாவுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்தார். ஓகே, அது இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. அது Professor Bose established established Indian Psychoanalytical Association in 1922. ப்ரொஃபஸர் போஸ் வந்து ஒரு அனாலிசிஸ், அதாவது சைக்கோ அனாலிசிஸ் கொண்டு வந்தார். அவர் வந்து இந்தியன் சைக்கோ அனாலிசிஸ் அசோசியேஷனை 1922 கொண்டு வந்தார். ஓகே, அவர் வந்து அந்த மாதிரி ஒரு
அசோசியேஷனை கிரியேட் பண்ணி கொண்டு வந்தார். டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் சைக்காலஜி இன் த யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் அண்ட் பட்னா வேர் அதர் ஏர்லி சென்டர்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன் சைக்காலஜி. இதான பிறகு இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூரில், பாட்னாவில், அதுக்கப்புறமா இன்னும் நிறைய சென்டர்ஸில் வந்து ஏர்லியாக அந்த மாதிரி இது வந்துட்டு இருந்துச்சு. சென்டர் சைக்காலஜிக்கல் பேசிஸ் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஓகே, அதுக்கப்புறமா துர்காநாத் சின்ஹா in his book Psychology in a Third World Country, The Indian Experience, published in 1986. அதாவது துர்கானந்த் சின்ஹா வந்து அவரோட புக் சைக்காலஜி இன் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி த இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே, அந்த புக்கில் 1986 அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா பப்ளிஷ் பண்ணி, சோஷியல் சயின்ஸ் இன் இந்தியா இஸ் இன் ஃபோர் ஃபேஸஸ். அதாவது இந்தியன் சொசைட்டியில் இந்த சைக்காலஜியை ஒரு 4 ஃபேஸை கொண்டு வந்துடலாம். எப்படியெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்ற ஒரு 4 ஃபேஸ் கொண்டு வரலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் till independence was a phase with emphasis on experimental psychoanalytical and psychological testing research. அதாவது இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் எப்படி சைக்காலஜி இந்தியாவில் எப்படி இருந்துச்சுன்னா சைக்கோ அனாலிசிஸ் பண்ணிச்சு, சைக்கோ அனாலிட்டிக்கலாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சைக்கோ அனாலிட்டிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் டெஸ்டிங் ரிசர்ச்சாக தான் இருந்துச்சு. அது சும்மா டெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலேஜ் மாதிரி சும்மா கெயின் பண்ணி வச்சுக்காங்க தெரியுமா, அந்த மாதிரி அந்த நாலேஜ் கெயின் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா primarily reflected the development of the discipline in Western countries. இந்த இது வந்து இந்தியன் சோசியாலஜிஸ்ட் சைக்காலஜிஸ்ட்க்கு வரல, வெஸ்டர்ன் சைக்காலஜிஸ்ட்க்கு தான் அது கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் அதை படிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் அது கான்ட்ரிபியூட் ஆகி அவங்க நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, த செகண்ட் ஃபேஸ் டில் த 1960s. ஓகே, ரெண்டாவது ஃபேஸ் வந்து 1960s வரைக்கும் இருந்துச்சு. Was a phase of expansion of psychology in India into different branches of psychology. அதாவது செகண்ட் ஃபேஸ் வந்து 1960s ஆரம்பிச்சாங்க. 1960s சைக்காலஜி என்ன இருந்துச்சுன்னா எக்ஸ்பேன்ஷனாக இருந்துச்சு. அதாவது அந்த அந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல வந்து சைக்காலஜி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் நிறைய இடத்துக்கு போக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிச்சு, ஆட் ஆகிட்டே போச்சு. டிசைர் டு ஹேவ் அண்ட் இந்தியன் during this phase, Indian sociologists showed a desire to have an Indian identity by seeking to link Western psychology to the Indian context. அதாவது வந்து இந்த 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 ஃபேஸ்ல வந்து என்னாச்சுன்னா இந்தியன் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை வந்துச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் ஐடென்டிட்டியை உருவாக்கணும். இந்த வெஸ்டர்ன் சைக்காலஜியை வந்து இந்தியன் கூட எப்படியாவது மர்ஜ் பண்ணிடணும், இந்த வெஸ்டர்ன் ஐடியாஸ் எல்லாத்தையுமே இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. அதுதான் இந்த செகண்ட் ஃபேஸும் நடந்துச்சு. ஓகே, பாருமா, இந்தியன் சொசைட்டி இந்த போஸ்ட் 90s ஃபேஸ் ஆஃப் த ப்ராப்ளம் ஓரியன்டட் ரிசர்ச். அதாவது 1960s, அதாவது அந்த நடு 1960ஸ்க்கு அப்புறமா. ஓகே, அதுக்கப்புறம் அந்த லேட்லி இந்த 1960s முடிகிற காலத்துல என்னாச்சுன்னா அந்த ஸ்பேஸ்ல வந்து என்ன நடந்துச்சுன்னா ப்ராப்ளம் ஓரியன்டட் ரிசர்ச் நடந்துச்சு. அதாவது இந்தியன் சொசைட்டியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடக்குது, அது எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபேஸ் ஆஃப் இடிகினேஷன் விச் ஸ்டார்டட் டியூரிங் த லேட் 1970s. ஓகே, அதுக்கப்புறமா இப்போ 1970s வந்து இந்த ஃபேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபோர்த் ஃபேஸ். ஓகே, ப்ராப்ளம் ஓரியன்டட் ரிசர்ச் வந்து தேர்ட் ஃபேஸு. அதுக்கப்புறமா இது என்னது இண்டிஜினைசேஷன் விச் ஸ்டார்டட் டியூரிங் த லேட் 90s. இது வந்து ஃபோர்த் ஃபேஸ். ஓகே, இண்டிஜினேஷன் இது வந்து லேட் 1970s ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிசைட்ஸ் ரிஜெக்டிங் த வெஸ்டர்ன் ஃப்ரேம் ஒர்க், அதாவது செகண்ட் ஃபேஸ்ல எப்படி ஆச்சுன்னா ப்ராப்ளம் ஓரியன்டட் ரிசர்ச்னு சொன்னாங்க. அதில் வந்து பேசிக்காக என்ன நடந்துச்சுன்னா அவங்க வந்து என்னதான் அந்த ஐடியாஸ் கொண்டு வந்தாலும் அந்த ஐடியாஸ் வச்சு அவங்க என்னதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த ஒரு கான்டெக்ட் வந்து இந்தியாவுக்குன்னு சொந்தமாக்கணும்னு பார்த்தாங்க அந்த சைக்காலஜிஸ்ட். அது மாற்ற முடியல. ஏன்னா இங்க இருக்கிற இந்தியன் பீப்புளுக்கு வந்து அது புரியல, என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தெரியாத விஷயத்தை கற்றுக்கும் போது நமக்கு
சம்டைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணணும்னு தோணும். புரியாது. அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணுவோம். ஒரு மாதிரி ஒதுக்குவோம்ல. ஸோ அப்போ என்னாச்சுன்னா, நெக்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து besides rejecting the Western framework, Indian social psychologists stress the need of developing an understanding based on a framework. அதாவது என்னதான் இவங்க வந்து அந்த வெஸ்டர்ன் டைப் ஆஃப் ஸ்டடீஸ் நிறுத்திருந்தாலும் வேண்டாம், அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து அவங்களால கொண்டு வரலைன்னா, ஒரு அவுட்லைன் கொண்டு வர முடியலனாலும் என்ன பண்ணாங்கன்னா, எப்படியாவது இந்த சைக்காலஜி இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணதுல இருந்துச்சுன்னா, this phase is characterized as the by the development in this phase is philosophy, sorry, psychology, which originated from the Indian culture context and was relevant to for our society and Indian psychologists based on the Indian traditional knowledge system. இவங்க இவ்வளோ ட்ரை பண்ணும்போது என்னாச்சுன்னா, சாரி, which was culturally and socially relevant. This trend was also reflected in some attempts to develop psychological approaches based on traditional Indian psychology, which came for our Asian text and script. அதாவது இவங்க அந்த இதை உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. இதை வந்து நம்மளுக்கு ட்ரெடிஷனுக்கு புரிஞ்ச மாதிரி, நம்மளுக்கு இந்த ட்ரெடிஷன்ஸை பேஸ் பண்ண மாதிரி, அதை இன்ஃபுளுட் பண்ண மாதிரி, அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன்ஸை எடுத்துட்டு வரணும்னு பார்த்தாங்க. ஓகே, நம்மளோட ட்ரெடிஷ்னல் புக்ஸ் கான்டெக்ட்ஸ் அது அவங்க கொடுத்த அந்த ஸ்டடீஸ் அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா இவங்க ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபேஸ் தான் திஸ் ஃபேஸ், அதாவது இந்த இண்டிகினேஷன் ஃபேஸ் தான் is characterized by development in indigenous philosophy, sorry, psychology, which originated from Indian culture and அதாவது இந்த இது வந்து இவங்க கொண்டு வர ட்ரை பண்ண சைக்காலஜி வந்து இந்தியன் கான்டெக்ட்ல இருந்து, அதாவது இப்போ ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட், இந்தியன் கல்ச்சராக இருக்கட்டும், ட்ரெடிஷனாக இருக்கட்டும், சொசைட்டிகள் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதுலேருந்து கொண்டு வந்துருச்சுன்னா நம்மளோட பாஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ்லையும் நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் மேனுஸ்கிரிப்ட்ஸ்லையும் சைக்காலஜிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரியே தான், இட்ஸ் அன் ஓல்ட் டிசிப்ளின் பட் நியூ மாடர்ன் சயின்ஸ், நியூ சயின்ஸ், யங் சயின்ஸ். ஓகே, இது வந்து நம்ம சைக்காலஜி வந்து முன்னாடி காலத்துலேருந்தே இருக்கு. நம்ம நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்த்துருக்கோம். அது பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம சைக்காலஜி இருக்கு. அந்த சைக்காலஜி வந்து அவங்க மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல எழுதி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல இருந்து பார்த்து எடுத்ததுனால எடுத்த பிறகுதான் இதை வந்து கடைசியில அவங்களால உள்ள கொண்டு வர முடிஞ்சிச்சு சைக்காலஜியை. அதுக்கப்புறமா தான் இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து இது நம்ம இந்தியாவில இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, இப்போ ரிலீஜியஸ் பீப்புள் அந்த காலத்துல ஃபுல்லா ரிலீஜியஸா இருந்தாங்க, இல்ல கடவுள் அது இதுன்றனால அந்த இதுல இருக்கும்போது தான் இந்த மாதிரி நம்ம அந்த காலத்துலயும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஓகே, அந்த காலத்துலயும் சொல்லியிருக்காங்க, ஓகே ஓகேன்னு புரிஞ்சவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சைக்காலஜி இந்தியாவுக்குள்ள வந்து டெவலப் ஆச்சு. ஓகே, முன்னாடி முன்னாடி வந்து சும்மா இந்த மாதிரி தான் ரிசர்ச்சாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா உள்ள வந்த பிறகு டெவலப் ஆன பிறகு சைக்காலஜி வந்து ப்ரொஃபஷனல் யூசஸையும் ப்ரொஃபஷனல் பிளேசஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. அங்கே வந்து சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், சில்ட்ரன் கேராக இருக்கட்டும், சோஷியல் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெச்ஆர்டி அண்ட் அட்வர்டைசிங் டிபார்ட்மெண்ட்ஸு, இன் ஸ்போர்ட்ஸு, டெக்கரேட்டர்ஸு, இன் டெவலப்மெண்ட் செக்டரு அண்ட் இன் ஐடி இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லா இதுலையும் போக ஆரம்பிச்சு சைக்காலஜி. ஓகே.